இப்பொழுது கே சர்மா அவர்கள் தொகுப்போடு இடம்பெறும் எண்ணப்பறவை நிகழ்வு. வணக்கம் பாருங்களேண்ணா. வணக்கம் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கம். மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு எண்ணப்பறவை நிகழ்ச்சி இன்று எண்ணப்பறவை 138வது நிகழ்ச்சி நினைக்கின்றேன். பாடலை நான் ஷேவ் கொள்றேன்னா இது என்னுடைய பாடல் தான். தீவிரப்பான ஒரு பாடல் தான் எண்ணப்பறவை நிகழ்ச்சிக்காக மீண்டும் பெறப்போகிறது. ஒரு நிமிஷம் போறங்கண்ணா. சட்டர்டேல எல்லாம் உள்ள வரப்போகுதா இருக்கும். பொறுங்கோ, அனுப்பிட்டு வரேன். அப்படியே காத்துருங்களா என்னோட. எங்கேயாவது இருந்து வந்து சேரும் ஏதாவது. சரியா, நன்றி. 139வது பாடல் தான். எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைத்ததினால் உனக்கு பெரும் தொல்லையே. கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைத்ததினால் உனக்கு பெரும் தொல்லையே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. சிந்தை என்றும் சரியா இருந்தால் உன்னை அழைக்க மாட்டாரே, கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே உன்னை அழைப்பாரே. சிந்தை என்றும் சரியா இருந்தால் உன்னை அழைக்க மாட்டாரே, கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே உன்னை அழைப்பாரே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமையை கெடுக்காதே. அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமையை கெடுக்காதே. உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்துக் கொள்ளு, என்மேல் பழியை தூக்கி போடாதே. உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்துக் கொள்ளு, என்மேல் பழியை தூக்கி போடாதே. கொஞ்ச நேரம் சிந்திக்கோணும், முன்னோர் சொன்னால் கேட்க வேணும், எனக்கு வாசல் திறக்காதே. கொஞ்ச நேரம் சிந்திக்கோணும், முன்னோர் சொன்னால் கேட்க வேணும், எனக்கு வாசல் திறக்காதே. அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டு கொள்ளாதே, அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டு கொள்ளாதே, அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. எனக்கு வடிவம் கிடையாது, நான் இல்லா இடமும் கிடையாது. எனக்கு வடிவம் கிடையாது, நான் இல்லா இடமும் கிடையாது. ரெண்டில் ஒரு பெயரும் மூன்றில் ஒரு பெயரும் ரெண்டும் எனக்கு உள்ள பெயராமே. ரெண்டில் ஒரு பெயரும் மூன்றில் ஒரு பெயரும் ரெண்டும் எனக்கு உள்ள பெயராமே. அம்மா பெத்த பேரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே. அம்மா பெத்த பேரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே.
எத்தனையோ மனிதரின் சிந்தனைக்குள் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், என் பெயரைச் சொல்வாயா? எத்தனையோ மனிதரின் சிந்தனைக்குள் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கின்றேன், என் பெயரைச் சொல்வாயா? எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைத்ததினால் உனக்கு பெரும் தொல்லையே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. நான் யார்? வடிவம் இருக்காது. அம்மா வச்ச பேர் ஒன்று, முனிவர் செய்கிற செயலில் ஒன்று இணைந்தால் அந்த பேர் வருமன்றீங்க என்ன? அப்படிதான் சொல்றார். அம்மா வச்ச பேர் முனிவர் செய்கிறது தவம். என்ன இருக்கா சொல்லுங்க திருப்பி தயவுசெய்து கீழே. அம்மா 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 பெற்ற என்ன சொல்றாருன்னா, அம்மா பெற்ற எங்க ஓட்டுருக்குறோம் வெறிய பாப்போம். அம்மா வச்ச பெயர் ஒன்றும், அம்மா பெற்ற பெயரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்றும். அம்மா பெற்ற முனிவர் செய்கிற செயலில் ஒன்று. எனக்கு வடிவம் கிடையாது, நான் இல்லா இடமும் கிடையாது, ரெண்டில் ஒரு பெயரும் மூன்றில் ஒரு பெயரும் ரெண்டுமே எனக்குள்ள பெயர் தான் சொல்றாரு அவர். வாய்வு ஒன்று எடுத்தேன். வாவனை என்ன ஊனாவும் வாய்வு தான். ஐயோ, வாயனை ஊனாவும் வாய்வு தான் எடுத்தேன். நான் மூச்சு என்று சொல்லுவேன். மூச்சு சொன்னது நெவிசா. உருவம் இல்லைன்னு சொல்றீங்க என்ன? வடிவம் இல்லைன்னு சொல்றீங்க. மூச்சு. வாணி வந்து வாயு. வாயு காற்று. வாயு எடுக்கிறேன் நான். வாயு 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 அப்படி சொல்லுவேன் தானே. புத்தி என்று சொல்லி பார்க்குறேன். இப்ப நீங்க கேக்குற கேள்வி வந்து முனிவர் பெயரில் ஒன்று. இல்ல கேள்வி இல்லை, அந்த பாட்டு முழுதும் கேள்விதான். நான் இப்ப ஏதாவது ஃபுல்லா வாசிக்கிறோம் இருக்காடா. இப்ப கேடும்பா. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. சரியா, இந்த பெயர் இன்னும் அப்படித்தான் இருக்கு, அந்த அப்படியே மாறாம இருக்கிற எந்த பிரச்சனை இல்லை என்றார் அவர். கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைப்பதனால் உனக்கு பெரும் தொல்லையே. சிந்தை என்றும் சரியாய் இருந்தால் உன்னை அழைக்க மாட்டாரே, கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே உன்னை அழைப்பாரே. சரியா, ரெண்டுமே ஒரு ஆள் தானா? உன்னை என்றதும் என்னை என்றதும் ஒன்றுதான் சொல்றாரு அவர். அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமையை கெடுக்காதே. உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்து கொண்டு என்மேல் பழியை தூக்கி போடாதே. கொஞ்ச நேரம் சிந்திக்கணும், முன்னோர் சொன்னாற் கேட்க வேணும், எனக்கு வாசல் திறக்காதே. அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டு கொள்ளாதே, அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. நீ அவசரப்பட்டு படிக்க போடாதேன்னு சொல்றாரு. எனக்கு வடிவம் கிடையாதே, நான் இல்லா இடமும் கிடையாதே, ரெண்டில் ஒரு பெயரும் மூன்றில் ஒரு பெயரும் ரெண்டும் எனக்கு உள்ள பெயராமே. அம்மா பெற்ற பெயரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே. எத்தனையோ மனிதனை சிந்தனைக்குள் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், என் பெயரை சொல்வாயா? மனம் வந்து திருப்பி ஜெயனுடைய மாத்துறாரு. நான் வாத்தி என்று எடுத்தேன், ஆசிரியர் வாத்தியார் என்று. ஆனால் அஞ்சு எழுத்துல இல்ல, வாத்தி தமிழ்ல சொல்லக்குள்ள வாத்தி மூன்று எழுத்து ரெண்டு எழுத்து மட்டும் சொல்றாரு. ரெண்டு எழுத்துலயும் வரும், மூன்று எழுத்துலயும் வருமோ? ஆமா. அப்ப வாத்தி வராது, என்னண்டா உருவம் இருக்கு தானே ஒரு ஆளுக்கு. ரெண்டு எழுத்துல ஆவி என்று சொல்லி மூன்று எழுத்துல மூச்சு என்று சொல்லுகிறேன். யுத்தம் பாணி சொன்னவன் முதல். நான் ஈஸ்வரன். ஆவியும் மூச்சும் சொல்லுகிறேன்.
மதிக்கிறதுக்கு. ஈஸ்வரன் முடி சொல்லுங்க. ஐயா. அறிவு. அறிதல் மற்றது அறிவு. அறிவு. பாப்போம். சரி, ஈஸ்வரன் சொல்றார். கணக்கில் வாரீங்க, ஆனால் அதுக்கு நீங்கள் பொறுப்பில்லை. கணக்கில் வருவது நான் இல்லையே. இல்லையே. கணக்கில் வருவது நான் இல்லையே சொல்றாரு. பாப்போம் இருக்கா. கணக்கில் வருவது நான் இல்லையே, என்னை அழைப்பதுனா உனக்கு பெருந்தொல்லையே. சர்மாண்ணா, ஓ, நீங்கள் இந்த வரி வந்து கணக்கா கணக்கா? கணக்கு. கணக்கு. ஓகே. கணக்கில் வருவது நான் இல்லையே. எனக்கு சொற்களை சொல்லி என்னண்டா 2 எழுத்து வந்துட்டுது. மற்ற 3 எழுத்துக்கு எண்ணுன்னு மாட்டோம். எண்ணுறது. எண்ணுதல். அது எத்தனை எழுத்து? 5 எழுத்து வந்துட்டுது. எண்ணு கண்டு வருதுதானே. எண்ணுதல் 3 எழுத்து. மற்ற 2 எழுத்துக்கு எண் என்ற எழுத்து. சரியோ, நீங்க சொல்ற எண்ணுன்றது என்ன சாமன்? அது எண்ணண்டா இலக்கத்தை சொல்றது. எண்ணன்றதான் இலக்கம். எண்ணுண்டா எண்ணண்டா எண்ணு 1 2 3 எண்ண சொல்லுவீனா? 1 2 3 4 5 எண்ணுங்க கொண்டு சொல்லுவீனா? ரெண்டு வேற விடயமாகுது. எண்ணன்றத இலக்கம் மட்டும்தான். எண்ணு என்ற நாங்கள் கவுண்ட் பண்றோம். கவுண்ட் வர நம்பர்ஸ் வர தானே நம்ம கவுண்ட் பண்றதா எண்ணு. அப்ப வேற ரெண்டு ஒன்று இல்லையே. 2 இலக்கத்தை தான் எண்ணுறோம் நாங்கள். ஆமா, இலக்கம் வர எண்ணுறது வேற. அந்த இலக்கத்தை தான் எண்ணுறோம். ஆனா அதைத்தான் எண்ணுறோம்ன்றதுக்காக 2 ஒரே விஷயம் இல்லையே. 2 வேற விஷயம் தானே. இவர் 2 ஒன்று தான். 2 எனக்குள்ள பேர் சொல்றாரு. எனக்குள்ள பேர் கணக்கில் வர மாட்டோம். கூப்பிட்டா உனக்கு பெருந்தொல்லை. நான் இந்த வாரம் சும்மா தான் இருப்பேன். கூப்பிட்டா பெரிய பிரச்சனை. நான் சொல்லி பார்க்கிறேன். விதை வித்தை. என்ன விஜயோ? விதை. ஓகே, விதை என்றா விதை நாத்து. ஓகே, அடுத்தது வித்தை. இந்த விதைக்கும் வித்தைக்கும் என்ன 2 ஒன்று ஒரே பொருளா? ஒரே விஷயமா? 2 பொருளும் ஒன்றா வரணுமா? அது ஒரு பொருள், ஒரே ஒரு விஷயத்துக்கு 2 பேர். 2 பேர் வருது. வாணி அண்ணன் சொல்லலாம், விஜய் மோகன் சொல்லலாம். என்ன 2 ஒரு ஆள் தானே. அதான் அப்படிதான். கணக்கில் நீங்கள் கணக்கு எடுத்தபடியே அதுக்குள்ளே நிற்கிறேன். நான் கணக்கில் வார இல்லை, ஆனால் என்ன கூப்பிட்டேன்னா உனக்கு பெருந்தொல்லை. நான் கணக்கில் இல்லையா என்ன கூப்பிடாதுன்னு சொல்கிறேன். கணக்கெடு பாடத்தானே சொல்கிறீங்க. ஓகே. இந்த கேமில் நடந்துகிட்டே இருக்கா. கனவே நடந்துகிட்டு இருக்கிறா. தேயிலை தோட்டத்துக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறா. தேயிலை தோட்டம் இல்லை, ஏதோ பூத்தோட்டம். பூக்கள். அவர் பூத்தோட்டம். 2 எழுத்தும் 3 எழுத்தும் ஒரே தொடக்க எழுத்தா இருக்க வேணுமோ? இல்லை, அதான் சொல்கிறேன். என்னண்டா, அம்மா பெற்ற பெயரில் ஒன்றும் முனிவர் செய்யும் செயலில் ஒன்றும் முதலாய் எடுத்து வருவேனே. அப்போ வேறு வேறு. ஆனால் ஒரே ஆளுக்கு ஒரே ஆளுக்கு 2 வித்தியாசமான பெயர்கள் வித்தியாசமான இடத்துல ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்கிறார். வித்தியாசமான விடைகள் வந்து விட்டதா? தெரியல, அது கொஞ்ச நேரத்தை புறான்னு சொல்லிடுறேன். இல்ல, விடைகள் வந்து விட்டதான்னு சொன்னீங்க. அதுதான் நான் சொல்றேன். கொஞ்ச நேரம் சொல்றேன் நான் அதை. இல்ல, தபசி யோகி என்று சொல்றார். தபசி யோகி. சரி, இது 2ம் நீங்க சொல்றதுக்கு பொருத்தமா இருக்குது. ஆனா அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் பொருத்தமா இருக்குன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு சொன்ன 2மே தபசி யோகி 2மே ஒரே ஒரு விஷயத்துக்கான 2 பேருன்றதை ஏற்றுக்கொள்றேன். நான் சொன்னதார் பத்மினி கமலகாந்தன். ஆமா, பத்மினி சொல்லிட்டா. தபசி யோகி. என்னடாப்பா பெரிய சட்டம் ஆகிறது. சர்மாண்ணா, தவம் என்று சொல்லி பாக்குறேன். தவத்துக்கு மிச்சம் இல்லை. தம்மண்டு சொல்லுங்க. தவம் மண்டு முனிவர்கள் இருக்கிறபடியா தவம் மண்டு எடுத்து பாக்குறேன். இப்போ நானும் சொன்னேன்.
முனிவர் பொறுப்பா இருக்கிறது மதிக்கிறது அம்மா வெற்றி ரெண்டில் ஒரு பெயர் அம்மா மதி மத்தி என்று வருமோ மதிக்கிறது மத்தி என்று மூன்றில் ஒரு பெயர் இப்போ சொல்றேன் ஒரே ஒரு விடயம் தான், அதுக்கு 2 பெயர் இருக்கு. அது ஒரு பெயர் வந்து 2 எழுத்தும், இன்னொரு பெயர் வந்து 3 எழுத்துமா வரும் மூன்றெழுத்திலையும் வரும் என்று சொல்றேன். அப்போ ஒரே ஒரு விஷயத்துக்கு 2 எழுத்தும் 3 எழுத்திலும் 2 பேர் இருக்கு என்று தானே சொல்றாரு. இப்போ அம்மா வெற்ற பெயர் திருமதி அண்டு திருவாளிக்கிறன் மதி எடுக்கிறேன். அப்போ உண்டை போட்டால் மத்தி எடுக்கிறேன். மதி மத்தி என்ன நாலஞ்சு மத்து மத்து மத்தி 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 இத்தனை போட்டா மத்தி என்றால் என்ன? மத்தி நடுவுல. மத்தி நடு நடுவில். ஓகே. மதி மதி திருமதி. அம்மா வெற்ற பெயர் திருமதி. அதுல நடுவுலன்றதுக்கு ஒரு விஷயம் இல்லையா சொல்ற? திருமதி என்ற ஒரு பெண்ணை குறிப்பிடுது. நடுவுலன்றதுக்கு ஒரு பெண்ணு இல்ல அம்மா அம்மா வெற்ற பேர் அம்மா அழியரமான் திருமதி என்ற அணிதான்ற இல்ல இல்ல இப்ப அப்படி பார்த்தா என்ன எனக்கு நான் செல்வி தானே. அம்மா வச்ச பேர் செல்வி, கையோட செல்வி தானே. அம்மா விட்டது தவம் தம்மண்டு வருமோ தவம் தம்மண்டு நீங்க சொன்னா எழுதி கொள்றேன் நான். அதான் நான் முதல்ல சொன்னேன். திருப்பி இருக்கா பாட்டை பிளே பண்றேன் கேக்குறீங்களா? போடுங்க நீங்க பிளே பண்றது முதல்ல அந்த வசனங்களை சொன்னீங்களா, அது கொஞ்சம் இப்ப நான் சொன்னான் இல்ல, இப்ப நான் கொஞ்சம் முந்தி திருப்பி இருக்கா கேடுங்கோ. ஆமா கட்டுப்படாமல் போதும். இத வர எல்லா வீடியோவுக்கும் அந்த பதிலுக்கும் சம்பந்தம் இருக்குது தெரியும். ஆனா வீடியோல நிறைய பதில் வரும், அதுல ஏதாவது ஒரு விட தான் தெரிவிக்கணும். நீங்க வீடியோ பார்க்க நிறைய சிந்தனைகள் வரும். ஆனா அந்த பதில் இருக்குல்ல எங்க இருக்கான்னு எல்லா வீடியோக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கா அந்த பாட்டுக்குள்ளேயே விட இருக்குன்னு சொல்றீங்களா? பாட்டுக்குள்ள வரிகளுக்குள்ள விட இருக்கு, வீடியோக்குள்ள நிகழ்ச்சியாதான் பத்மினி கமலந்தன் அவர்கள். இல்ல நான் நினைச்சேன் சில வேளையில அதுக்குள்ள விடையல் இராதாக்க மாட்டேன். எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைத்ததினால் உனக்கு பெரும் தொல்லையே. கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைத்ததினால் உனக்கு பெரும் தொல்லையே. எனக்குள்ள பெயர் எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. சிந்தை என்றும் சரியா இருந்தால் உன்னை அழைக்க மாட்டாரே, கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே உன்னை அழைப்பாரே. சிந்தை என்றும் சரியா இருந்தால் உன்னை அழைக்க மாட்டாரே, கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே உன்னை அழைப்பாரே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமையை கெடுக்காதே. அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமையை கெடுக்காதே. உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்துக் கொள்ளு, என்மேல் பழியை தூக்கி போடாதே. உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்துக் கொள்ளு, என்மேல் பழியை தூக்கி போடாதே. கொஞ்ச நேரம் சிந்திக்கோணும், முன்னோர் சொன்னால் கேட்க வேணும், எனக்கு வாசல் திறக்காதே. கொஞ்ச நேரம் சிந்திக்கோணும், முன்னோர் சொன்னால் கேட்க வேணும், எனக்கு வாசல் திறக்காதே. அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டுக் கொள்ளாதே, அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டுக் கொள்ளாதே, அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே.
எனக்கு வடிவம் கிடையாது, நான் இல்லா இடமும் கிடையாது. எனக்கு வடிவம் கிடையாது, நான் இல்லா இடமும் கிடையாது. ரெண்டில் ஒரு பெயரும் மூன்றில் ஒரு பெயரும் ரெண்டும் எனக்கு உள்ள பெயராமே. ரெண்டில் ஒரு பெயரும் மூன்றில் ஒரு பெயரும் ரெண்டும் எனக்கு உள்ள பெயராமே. அம்மா பெற்ற பேரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே. அம்மா பெற்ற பேரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே. எத்தனையோ மனிதரின் சிந்தனைக்குள் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், என் பெயரைச் சொல்வாயா. எத்தனையோ மனிதரின் சிந்தனைக்குள் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கின்றேன், என் பெயரைச் சொல்வாயா. எனக்குள்ள பெயர் என்றும் மனம்தான் வருது, மனம். நான் சொல்லி பார்க்கலாம். வணக்கம் ஜமானா. சொல்லி பாருங்க. வலி காற்று என்று சொல்றேன். வலி காற்று. வழி நான் இல்ல நான் வலி வலி காற்றுண்டா இந்த கொம்புலினா இல்ல, இந்த கொம்புலினா வலி காற்று. ஓகே என்ன செல்லி என்ன சொன்னீங்க? நான் கம்பு தடி என்று சொல்றேன். கம்பும் தடியும். நான் வரி வரிசை சொல்றேன். நான் அன்பு அடி என்று சொல்றேன். அன்பு அடி. நான் பத்மினி கமலான் தான் திரும்பவும் சொல்றேன். சிதை சிந்தை என்று சொல்றேன். பத்மினி கமலான் சிதை அது வடிவம் இல்லையான்னு சொல்லக்கூடாது. கம்பும் வராது, வரிசையும் வராது. சொன்ன கழுவி வச்சுக்கொள்றேன். சரியா? இப்ப வடிவம் இல்லைன்னு சொல்றீங்க என்ன? வடிவம் இல்லையே, கம்புக்கு வடிவம் இருக்கு. சரி, அப்ப யார் கம்பு சொன்னது? கம்பு சொன்னால் விட்டுருவா. வாணி யார்? வாணி மோகனா. செல்வியக்கா, நான் வரி வரிசை சொன்னேன். சரியா, நான் சித சிந்த சொன்னேன். சரி, இப்ப எல்லாருக்கும் ஒரே ஒரு உதவி செய்யலாம். கோடு கொண்டு வரலாம். நான் இப்போ உதவி செய்யறேன் எல்லாருக்குமா. இதுவரைக்கும் ஒருத்தரும் பதிலே கிட்டவும் வரையில. அதான் உதவி. நீங்க கோடு கண்டு அப்படி ஏதாவது ஒரு இதுக்கு வருமா? எண்ணெழுத்தம் வரை கோடு கண்ணுக்கு தெரியும் தானே, பார்க்கலாம். வடிவம் இருக்கு, என்ன வடிவம் இருக்கு தானே. உருவம் இல்லாட்டிக்கும் அதை பார்க்கறதுக்கும் கிடைக்காது. ஒரு வடிவம் தெரியுதோ உண்டு, என்ன கண்ணுக்கு தெரியும். இது கண்ணுக்கு தெரியாது. காற்று மாதிரி உண்டு, காற்று கூட உணரலாம், இது அது உணரவும் முடியாது. அப்படியான ஒரு இது வரைக்கும் பதில் வேற இல்லையா? நீங்க சொன்ன எல்லா பதிலும் கூட புதுசா ஜீரோவா? முனிவர் இதுல என்ன முனிவர் அவன் தான் செய்வார், வேற என்ன முனிவர் சட வச்சிருப்ப, அது தெரியுமே பார்க்க. நீங்க அந்த வரிய வடிவா விளங்கிக்கொள்ள திருப்பி வாசிக்க கிளம்பு இருக்காரா? திருப்பி வாசிக்கிறேன். எனக்குள்ள பெயர் அது விட்டுரும், அந்த செயலுக்கு நான் இன்னும் பொறுப்பில்லை, இடம் விட்டுரும். அடுத்தது, கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைப்பதனால் உனக்கு பெரும் தொல்லையே என்று அவர் சொல்றார். சிந்தை என்றும் சரியாய் இருந்தால் உன்னை அடைக்க மாட்டாரே. உன்னை என்ற தன்னைத்தான் சொல்றாரா? கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே உன்னை அழைப்பாரே. அதிகம் என்னை அடைக்காதே, அடைத்து நிலைமையை கெடுக்காதே. உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்து கொண்டு என்மேல் வளையத்திற்கு போடாதே. கொஞ்ச நேரம் சிந்திக்கணும், முன்னோர் சொன்னாட் கேட்க வேணும், எனக்கு வாசல் திறக்காதே. அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டு கொள்ளாதே. அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. எனக்கு வடிவம் கிடையாது, நான் இல்லா இடமும் கிடையாது. ரெண்டில் ஒரு பெயரும் மூன்றில் ஒரு பெயரும் ரெண்டும் எனக்கு உள்ள பெயராமே. அம்மா பெற்ற பெயரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே. இப்போ உடனே முனிவரை எங்க இருப்பார் அங்கே போகலாம் யோசிக்க கூடாது. முனிவர் செய்யும் செயலில் ஒன்று என்ற அந்த செயலுக்கான எழுத்தின் முதல் எழுத்தை கொண்டு வருவேன். அதே மாதிரி அம்மா பெற்றன்றதையும் முதல் எழுத்தை கொண்டு வருவேன். அப்படி பார்க்க எனக்கு ரெண்டு பேர் இருக்கு, ரெண்டுமே
ரெண்டுல ஒரு எழுத்து ரெண்டு எழுத்துல ஒரு பேரும் 3 எழுத்துல ஒரு பேருமா கொண்ட ஒரே ஆள் நான் தான் என்று சொல்றேன். இவ்வளவுதான் கேள்வி. அம்மா பெற்ற பேரன்னுக்குள்ள எங்களை வச்ச பேர் அப்படி சொல்றீங்களா? அது நீங்களாம் கண்டுபிடிக்கும். அம்மா பெற்றன்னுக்குள்ள பிள்ளை பிறந்த அப்புறம் அம்மாவுக்கு ஒரு பேர் வரும். சரி, அது நீங்கள் பிள்ளை பிறந்த பிறகு அம்மான்ற ஒரு புதுசான பேரும் அவ வேற நான் அப்படியே வச்சுக்கொள்ளலாம். அதான் நான் சொல்ல வரேன். அப்படி புதுசாக ஏற்படும் ஒன்றுதான். என்ன விளங்க இல்லை திருப்பி சொல்லுங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக இருந்த பத்தினி வந்து பொண்ணை பிறந்த அப்புறம் அம்மா பத்தினியாக மாறுற மாதிரி தான். பதி ஓகே. பத்தி வருமா? பதி பத்தி அதுக்காக இப்படி தான் அம்மாண்டு ஆனாடு என்னட்டு சொல்லக்கூடாது, ஆனாடு சொன்னு சொல்லக்கூடாதா? இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நீங்கள் வேற மாதிரி யோசிங்க நீங்கள். ஆமாம். பதி பத்தி அதான் அம்மாக்களே நிற்காதீங்க, வேற யோசிங்க. இல்ல உருவம் இல்லாத தெரியுமா கொஞ்சம் யோசிக்க வேண்டாங்க. உருவம் இல்லை. அப்போ வேற ஒன்றை இங்கே ஒன்றை பிடிச்சி கொண்டு வரணும். பதில் சொல்லிக்க இப்படி வந்து இப்படியா சின்ன சின்ன விஷயம் வச்சு நான் தான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தாய்மை. ஓகே, தாய்மை என்றால் அடுத்த மற்ற 3 எழுத்து சொல்லு, 2 எழுத்து சொல்லு. தாய்மை 2 எழுத்துல தாய், அது உருவம் இருக்கு தானே. ஓகே, தாய் என்ற ஒரு 2 எழுத்து, தாய்மை 3 எழுத்து. இது முனிவருக்கும் என்ன சம்பந்தம்? அதானே. அப்போ அது இல்லை. இதுக்கும் கணக்குக்கும் என்ன சம்பந்தம்? அதானே. தவம் தம்மண்டு வராது. தவம் அது ஏற்கனவே சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. என்ன ஆசி அது உருவம் இல்ல. ஆசி கொடுக்குற ஆசி என்றதுக்கும் அம்மா பெற்ற பொருளுக்கும் என்ன சம்பந்தம், முனிவருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சம்பந்தம் இருக்குன்னு நிரூபிச்சா உங்களோட பதில் சரியாண்டு இருக்க நாங்க. ஆச்சி அம்மா வித்த ஆச்சி அம்மாவை தான் வித்தா. உருவம் ஆட்சியையோ ஆட்சியை வித்தா நாங்க தான் ஆட்சின்னு சொல்றோம். அம்மா வித்தா ஆசி ஆட்சின்னு வரும். என்னண்டு வரும்? ஆட்சி என்று நான் பார்த்தேன். ஆட்சி. ஓகே, பாட்டி ஆட்சி என்று ஒன்று பெற்றது. ஆசி என்ன? ஆசி என்ன? ஆசீர்வாதம் கொடுக்கறது. ஆசீர்வாதம் கொடுக்கறது. சரி, இதுக்கு ஆசீர்வாதம். ஓகே, முனிவர் செய்யும் செயல் ஒன்று ஆசீர்வாதம் செய்யறாத ஏற்றுக்கொள்றேன். ஆட்சி என்றது ஆட்சி தான் அம்மாவை பெற்றது. அம்மா ஆட்சியை பிறந்த தானே. அப்படியே பார்க்க இந்த ரெண்டுக்குமே கணக்குக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கணக்குல வர மாட்டேன் நான். நீ கூப்பிட்டா உனக்கு பெரிய பிரச்சனை. உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன தீண்டி பார்க்காத. என்ன எந்த வழியில போக விடு, கை வச்சா உனக்கு தான் பிரச்சனை. நான் இத சொல்லி சக்தி சதி என்று சொல்லி பார்க்கிறேன். சக்தி சதி இது இந்த வரிகளுக்கு இங்க பொருத்தமற்ற கணக்கு விளங்க பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்வேன். அம்மா என்ற இதுக்கு சக்தி என்றதை எடுத்துக்கொள்ளலாம். சதி செய்கிற முனிவர்மார் இதுல சக்தி என்ன, அந்த சக்தியாக அது எடுத்துக்கிறதா அவர்கள் சதி செய்கிறார்களா தெரியாது. தெரியாதுண்டா இப்போ நான் ஏற்றுக்கிறேன். செய்கிறாருன்னு சொல்லணும், நீங்க செய்கிறார் அதனால தான் வருதுன்னு சொல்லணும். நீங்க பதில் அதுதான் நான் நினைக்கிறேன். சக்தி சதி என்றே சொல்றேன். கணக்குக்கு நான் சொல்லுகிறேன் முதல்ல சொல்லுங்க. வரம் வசி. நீங்க எங்க இருந்து கலைக்கிறீங்க? உங்களோட வரி இல்ல சாவன் வருகிறது இல்ல. நான் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இல்ல நீங்க சத்தம் போட்டா உங்களோட குரல் நீங்க தூரத்துல நிக்கிறோட வெளியில வருது இல்ல. வரம் வசி இல்ல நீங்க எங்க சொல்றீங்க? ஓகே, வரம் வசி என்றது சரியான பதில் இல்லை. அது பசி பக்தி பதிபக்தியும் இல்லை கூட. நான் பத்மினி கமலா தான் எண்ணெய் வருமோ? எண்ணும் என்ற அந்த இலக்கமும் எண்ணெய் என்றதை சொல்றீங்களோ? அல்லாட்டி சம்பந்தமே இல்லாம இருக்கு. இல்ல 2 எழுத்தும் 3 எழுத்துக்குள்ள சொல்ல கொண்டு வாரீங்க. ஆனா அந்த இதுக்கு எப்படி பதிலுக்குள்ள எப்படி வருதுன்னு கேட்கறேன். எண்ணெய்க்கு உருவம் இல்லை தானே, சும்மா தண்ணிமாய் தானே இருக்கு. எப்படியும் பாக்குறேன் நாங்கள. இதுக்கு உருவம் இல்லைன்றீங்க? உருவமே இல்லையா? அப்ப காற்று காரு. காற்று அடுத்தது என்ன? காரு.
இது அம்மா பெற்ற பெயரில் ஒன்றதுக்கு எப்படி அது வரும்? எதை பொருத்தமா கொண்டு எதை காட்டுறீங்க? அப்ப என்னண்டு வருமோ? அவர் சும்மா எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க அந்த வரியல் உள்வாங்கி சொல்லும் யார் பத்தி. சர்மானா? நான் ஒரே இதுலயே நிக்கிறேன். சக்தி சரி என்றுதான். அந்த கணக்கில வந்து சகண்டு வரும் கணக்குக்கு அது வரும். மற்றது ஞானம் இருக்கிற இதுல முனிவர்களுக்கு இருக்கிறது. அம்மா பெற்ற பிள்ளையிலேயும் சக்தி என்று சொல்லுவார்கள். அந்த வழியா நான் சக்தி சதி என்றே நான் அதுலயே நிக்கிறேன். மிச்சத்துக்கு கேட்டீங்களா எல்லாமே குழம்பி போடுவேன். சதி என்று சொல்றீங்க. நான் பாக்குறேன் நீங்க சொல்ற பதில் இந்த வரையில பொருத்தமா இருந்தா உங்களோட பதிலே நாங்க ஏற்றுக்கொள்ளதான் வேணும். என்ன நாங்கள் நான் வச்சதான் சரின்னு நான் சொல்ல முடியாது. அது அங்க புழைக்க வந்து நான் பாக்குறேன். நான் அங்க வெளியில நான் பாக்குறேன். என்னடா முனிவர்கள் ஞானம் ஞானி என்று எடுத்தாலும் அங்கால வராது. அதுக்கு ஒண்ணும் பொருந்தே இல்லை. சரி, இப்ப இதுல என்ன விஷயம்டா, ரெண்டுமே ஒரு ஆளுக்கு தான் சொல்றேன். ஒரு ஆளுக்கு தான் ரெண்டு பேருன்னு சொல்றேன். இப்ப சக்தியும் சதியும் ஒண்டா? ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆளுக்கான ரெண்டு பேர். அப்ப சக்தி வேற சதி வேற. என்ன அப்ப ஒரு ஆளுக்கான பேர்ல தானே இப்ப பக்தி பதி என்று வருமோ? என்ன பக்தி பக்தி என்று வருமோ? அப்ப சக்தி பக்தி ரெண்டு இடத்துல மூன்று இடத்துல பேரை தேடுறீங்களா? ரெண்டு பேரும் வந்து ஒரே ஒரு பொருளோ ஒரு மனுஷனோ ஒரு உயிரினமோ ஒரு சடப்பொருளோ ஏதோ ஒன்றுக்கு ஒன்றுக்கான பேரா இருக்க வேணும். சக்தியும் சதி என்று சதிபதி என்று இருக்குதானே. சதி என்றா பெண்ண மனைவியை குறிக்கிறது தானே சக்தி. சதியும் சக்தி யோகிகளுக்கு ஒரு சக்தி இருக்குதானே. அப்ப சதி என்றது ஒரு பெண்ணை குறிக்கிறது தான். அது சதி பெண்ணை குறிக்கிறதா பெண் பார்க்கலாம் தானே. உருவம் இல்ல சொல்றேன். அது என்ன சதி செய்யறது உருவம் இல்லை. சதி சூழ்ச்சி செய்யறது. பெண்களை விட்டுட்டு பெண்களை சதியை மட்டும் எடுத்துக்கொள்ளாமீங்களோ? சதி செய்யறது அப்படின்லாம் வரும் தானே. சதி இல்ல இதுவரைக்கும் ஒருத்தருமே பதில் சொல்லல. பதில் கிட்டவும் வரையில. பாவை பார்வை என்று வருமோ? பாவை பார்வை பாவை பார்வை பார்வை பாவை என்றா பெண்களை சொல்றீங்க. எனக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்றாரு. உருவம் வந்து இல்லையண்டா காற்று ஒன்றுக்குத்தானே உருவம் இல்ல. வேற என்ன வழி காற்று சொன்ன உருவம் இல்லாத வழி காற்று என்றால் ரெண்டு சொல்லும் மூன்று எழுத்து சொல்லும். மூன்று எழுத்தும் ரெண்டு எழுத்தும் உள்ள ஒரே சொல். ரெண்டுக்கும் ஒன்று பொருத்தமா வந்துட்டுது. சரியோ? ஆனா இவர் வந்து தொல்லைன்னு சொல்றேன். காற்றுல உயிரில் நாங்கள் உயிரே வாழ முடியாது. சார் நீரும் சலமும் சொல்றேன். நான் நீரைத்தான் பார்த்தேன். நீரும் ரெண்டு மூன்று தானே. நீர் கூட கண்ணால பார்க்கலாம். நாங்கள் இல்ல வடிவம் இல்ல தானே நீருக்கு. வடிவம் இல்ல, கண்ணுக்கு கண்ணால பார்க்க உருவம் பார்க்கலாம் சொல்றேன். உணர்ற சக்தியில வருமா? உணரக்கூடியதாக இது உணரக்கூடியதான்னு சொல்ல முடியாது. ஆனா எங்களால இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்று சொல்றது நாங்கள் அதை தொட்டு உணர்ற அப்படி உணர முடியாது. ஆனா இப்படி இருக்கின்றதை நாங்கள் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ளலாம். தூசு தூசு கொண்டு வருமா? தூசு 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 எனக்கு நீங்க வேற ஏதோ பக்கமா யோசிக்கிறீங்க. எல்லாருமே வேற ஒரு பக்கமா யோசிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான பதில் தான் இதுக்கு வரும். உருவம் இல்ல, கணக்குல வர மாட்டேன். ஆனா கூப்பிட்டேன்டா பிரச்சனை வரும். அம்மா பெற்ற பெயர் படங்கள்ல எல்லாம் அடியும் பிடியும் தானே காட்டுனது. கோடு வரி வரிசை பிள்ளைகள். இதுவரைக்கும் ஒருத்தரும் பதில் சொல்லல, ஒருத்தரும் பதில் கிட்டவும் வரையில. கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் யோசிச்சா பிடிச்சிருவாருன்ற மாதிரி ஒருத்தரும் பதில் சொல்லல. கிட்டவும் வரையில. வேற பக்கமா யோசிக்கிறீங்க நீங்க. ஈஸ்வரனா யோசிச்சாலும் நான் பக்கத்துல வைப் வந்து சொல்லி குழம்பிட்டு போயிட்டா அவரை. அதால அவர்கிட்ட யோசனை வேற எங்கேயோ போயிட்டு. இந்த செல்லுன்னு யோசிக்கோ அங்க இருந்து யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு சொல்லி நிக்கிறான். பாடி வாட்டியன் வருமோ? பாடி வாட்டியன் வருமோ? இல்ல, எங்க கணவர் சொல்றாரு ஆவியா. ஆவி அவர் ஹெல்ப் பண்றாரு. நான் இப்ப
அதைத்தான் டிஸ்டர்ப் சொன்னேன். பண்ண இல்லை உங்களோட தவறு. இல்ல அவர் உங்களுக்கு முதல் சொன்னேன். நான் கேட்டேன் முனிவர் மாதிரி வேற என்ன செய்கிறவர் தவன் செய்கிறேன் அது சொன்னான். அப்ப அந்த இது கேட்டதான் சொன்னேன் தியாகமும் ஆவி என்று சொல்றேன். என்ன விஷயம்னா நீங்க எல்லாரும் சின்ன பதில பேசும் பொழுது எல்லாம் கூட இந்த பதிலுடைய முதலாவது எழுத்த கொண்டு வந்த நீங்க முதலாவது எழுத்த கொண்டு வந்தீங்களே வழிய. ஆனா அந்த முதல் எழுத்தை வச்சு பதில கண்டுபிடிக்கல. அப்ப என்ன எழுத்து வந்த முதல் எழுத்து சொல்லுங்க. அப்ப நான் பதிலே சொல்லிடுவேன். இல்ல பதில் சொல்ல வேண்டாம். நீங்கள் முதல் எழுத்த மாட்டீங்க. நாங்கள் தான் சொன்னோம். இப்ப இல்ல வருமோ சக்தி என்ற சந்த வழி வருமா இல்ல தடி என்ற வழி சொல்ல வேண்டாம். நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த கட்ஸ் பாத்தீங்களா, கட்ஸ் அந்த கட்ஸ் இருக்கணும். நான் கண்டுபிடிக்கிறேன் பேரன் சொல்லி இருக்கணும். ஆனா இன்னும் ஜெயமலா நடந்தே முடியல. அப்பதான் நடந்து இருக்கிறான். ஞானே செயல் என்ன செய்கிறவர் மந்திரம் செய்வார். ஓ அதுக்குள்ள அதை செய்து கொண்டு நிற்பார். அம்மா பெற்ற பெயர் ரெண்டு. அம்மாவுக்கு அது பாக்கியத்தை குறிக்குவேன். அம்மா பெற்ற பெயர் அம்மாவிட ஒரே ஒரு உதவி செய்யலாம். நீங்க எல்லாரும் தபம் என்று சொன்னீங்க. தபம் என்றதை மனசுல வச்சுக்கணும், யோசிச்சு பாருங்க. தவத்தை வச்சுக்கொண்டு யோசிச்சு பாருங்க, பதில் கண்டுபிடிக்க முடியுமோ யோசிங்க. ஆனா தவம் பதில் இல்லை. எங்க வீட்டுல ஏதோ சொல்லுங்க. இல்ல தவத்தை வச்சு கொண்டு சிந்திக்க சொல்ற. தவ செய்யறது என்ன? ஓம் ஓமம் இல்ல வராது. பசி பக்தி பசி பானசீனா பசிக்கிறது. அது அடுத்தது என்ன? பக்தி. பக்தி என்ன? சாமி கும்பிடுறதா? தவம் செய்கிறது பக்தி செய்கிறது அந்த தவம். அதுக்கும் ரெண்டும் ஒரே பொருளுக்கான பொருள் பேர் என்ன சொல்ற? ரெண்டும் ஒரே பொருளா இல்லையா? வேறு வேறு தானே. தவம் செய்யறதால இந்த உறுத்து தானே தவம் செய்ய. ஓம் ஓமம் சொல்றானே. ஓம் ஓமம் கேட்கறானே இல்லையா? கணக்கு இருக்கும். இந்த வீடியோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் ஒரு பொருத்தம் இருக்கும். எல்லா வீடியோக்கும் கணக்கு பின்ன கணக்கு மாதிரி ஏதோ போட்டுட்டு சரி புள்ள எல்லாம் வந்து விழுந்தது. வகுத்தல் கூட்டல் அழுத்தல் அழுதல் எல்லாம் வந்து பெருக்கல் அடையாளம் செயலெல்லாம் சொல்றோம். சின்னம் சினம் கோவப்படுறது. அது சினம் கோவப்படுறது. அதுக்கு சின்னத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? தானே ஞானி ஞானம் வருமா? இல்ல, நான் தீபிரகா வாசிக்கிறேன் கேளுங்க. தாட்ல இருந்தா சொல்ல வாசிக்கிறேன், இந்த வரிகளை வாசிக்கிறேன் கேளுங்க. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே. ஆரம்பத்தில் அதே பெயர்லாம் இருக்கிறேன். செயலுக்கு நான் ஒன்றும் பொறுப்பில்லையே. அதாவது நான் என்னுடைய செயலுக்கு நான் பொறுப்பில்லை. அவர் வந்து நிறைய விஷயம் செய்வேன், அதுக்கு நான் பொறுப்பில்லை. நீங்களாம் என்னை கூப்பிட்டு செய்ய இருக்கிறேன்னு சொல்றாரு. கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைப்பதனால் உனக்கு பெரும் தொல்லையே. சிந்தை என்றும் சரியாய் இருந்தால் என்னை அழைக்க மாட்டாரே. கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே என்னை அழைப்பாரே. அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமையை கெடுக்காதே. உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்து கொண்டு என்மேல் பழியை தீக்கி போடாதே. கொஞ்ச நேரம் சிந்திக்கோணும், முன்னோர் சொன்னால் கேட்க வேண்டும், எனக்கு வாசல் திறக்காதே. அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டு கொள்ளாதே. அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. இந்த அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டு கொள்ளாதே, அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே என்றதுக்கு நீங்கள் சொன்ன பதிலங்கியாக பொருத்தமாக இருக்கொண்டு பாருங்க.
எனக்கு வடிவம் கிடையாது, நான் இல்லா இடமும் கிடையாது. 2ல் ஒரு பெயரும் 3ல் ஒரு பெயரும் 2ம் எனக்கு உள்ள பெயராமே. 2ல் ஒரு பெயரும் 3ல் ஒரு பெயரும், 2 எழுத்தில் ஒரு பெயரும் 3 எழுத்தில் ஒரு பெயரும் எனக்கு இருக்கு. 2ம் எனக்குள்ள பெயர் தான். அம்மா பெற்ற பெயரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே. எத்தனையோ மனிதரில் சிந்தனைக்குள் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், என் பெயரை சொல்வாயா? துறவு. துறவு என்றது முனிவருக்கு வருது. மற்ற என்ன சொன்னீங்க? துறை. உலங்கையில் அது திறத்தல். எல்லாத்தையும் துறந்து போற சொல்றார். எல்லாத்தையும் திறந்து துறவு போறார். துறவுக்கு போறது. சரி, அது போறது முனிவர். என்ன சரி, இது எல்லா இடத்துலையும் இருக்குது, எனக்கும் எல்லாம்னு சொல்றேன். அதுக்கெல்லாம் பொருத்தமா இருக்கிறாரு. மற்ற என்ன கூப்பிடா நான் வந்தா உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். இதெல்லாம் அப்படி ஒன்றும் பொருத்தமா இல்லையா? அது அவர் துறவுக்கு போறதுக்கு மற்ற கூட பிரச்சனை அது போயிட்டு போறார். எல்லா இடமும் இருப்பேன். உலகில் என்ன சொன்னீங்க? புறத்தல் அப்படி சொல்றீங்களா? அடுத்தது புறவி. பிறக்கிறது இன்னொன்று ஒருத்தருடைய புறவி என்று சொல்கிறேன். இது எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா இடத்துலையும் பிறக்கிறாங்க, வராங்க. சரி, எனக்கு வடிவம் கிடையாதுன்னு சரி. இந்த அம்மா பெற்ற பேரில் ஒன்று, முனிவர் செய்யும் தொழில் ஒன்றுன்றதுக்கு எங்கே பொருத்தமாக வருது? அம்மா பெற்ற பேருன்னு சொன்னா அம்மா பெற்றது ஓகே, சரி. அம்மா பிறக்கிறான்னு பிள்ளைய பிறக்கிறான்னு சொல்லி பிறத்தில் ஓகே பி வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது முனிவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? பிறவின்னு சொன்னா அவர் அந்த பிறப்பை எடுத்திருக்கிறார். அவர் பிறவி என்ற பிறப்பை அவர் எடுத்ததால தான் அந்த பிறவியா போயிருக்கிறார். இல்லை, தவம் இருந்து பெறதுன்னு சொல்றது இல்ல பிள்ளையா? அதே கணக்கில் தான் பெறுதா பிறவி எல்லாம்? சக்தி சதி. சக்தி சதி நீங்க முதல்ல சொல்லியாச்சு. நித்திரோண்டு வராரு போல. மறந்து போனேன். ஏற்கனவே சொன்னதாக்கும் சக்தி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன். கணக்கு இல்ல. இது நாங்கள் பேரா கொண்டுருவோம். இது உருவம் இல்லை, அருவம் இல்லை, உணரவும் முடியாது. ஆனால் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ளலாம். வீடியோ கூட பதில் இருக்கா? வீடியோல பதில் இருக்கோ? பார்க்க போறீங்களா திருப்பி? வீடியோல பதில் இருக்குன்னு சொன்னா என்ன? பார்க்க போறீங்களா வீடியோ திருப்பி? போடுங்களாமா இருக்கா? அல்லாட்டி கிடியை என்று அப்படிதான் வர கிடி பெயர். வீடியோ அப்படியே உன்னிப்பா பாருங்க. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே. ஓகே, இதுல உதவி செய்யலாம். இப்ப இப்ப இந்த பிள்ளைகளுக்கு டீச்சர் தண்டிக்கிறா. என்ன ஏன் தண்டிக்கிறான்னு யோசிங்க. அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைத்ததினால் உனக்கு பெரும் தொல்லையே. கணக்கினில் வருவது நான் இல்லையே, என்னை அழைத்ததினால் உனக்கு பெரும் தொல்லையே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. சிந்தை என்றும் சரியா இருந்தால் உன்னை அழைக்க மாட்டாரே, கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே உன்னை அழைப்பாரே. சிந்தை என்றும் சரியா இருந்தால் உன்னை அழைக்க மாட்டாரே, கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே உன்னை அழைப்பாரே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. இப்போ இந்த கார் டிரைவர் செய்கிறது என்னென்னு பாருங்க. மற்ற பக்கம் போக முடியாமல் இதுக்குள்ள குறுக்க போ டிரைவ் பண்ணுறேன். வருமோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி முடிச்சுட்டு சொல்லுங்க.
அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமையை கெடுக்காதே. அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமையை கெடுக்காதே. உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்துக் கொள்ளு, என்மேல் பழியை தூக்கி போடாதே. உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்துக் கொள்ளு, என்மேல் பழியை தூக்கி போடாதே. கொஞ்ச நேரம் சிந்திக்கோணும், முன்னோர் சொன்னால் கேட்க வேணும், எனக்கு வாசல் திறக்காதே. கொஞ்ச நேரம் சிந்திக்கோணும், முன்னோர் சொன்னால் கேட்க வேணும், எனக்கு வாசல் திறக்காதே. அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டுக் கொள்ளாதே, அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. அவசரமாக அவசர வாழ்வில் அவசரப்பட்டுக் கொள்ளாதே, அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. எனக்குள்ள பெயர் என்றும் மாறலையே, அந்த செயலுக்கு நான் என்றும் பொறுப்பில்லையே. எனக்கு வடிவம் கிடையாது, நான் எல்லா இடமும் கிடையாது. எனக்கு வடிவம் கிடையாது, நான் எல்லா இடமும் கிடையாது. ரெண்டில் ஒரு பெயரும் மூன்றில் ஒரு பெயரும் ரெண்டும் எனக்கு உள்ள பெயராமே. ரெண்டில் ஒரு பெயரும் மூன்றில் ஒரு பெயரும் ரெண்டும் எனக்கு உள்ள பெயராமே. அம்மா பெத்த பேரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே. பிள்ளை பிள்ளையாண்டு சேவரம் யார் சொன்னது? ஜெயானுடையது. எங்க வருது அந்த எங்கெல்லாம் பிள்ளையண்டா தாய் சொல்றதானே பிள்ளையண்டு, மற்ற பிள்ளையண்டா சில தொழிலா சில முனிவர் பிள்ளைகளை செய்தோண்டானே இருக்கணும். இது ரெண்டும் ஒரே ஆளுக்கான பேரா? பிள்ளை பேரா பிள்ளை பேர் தானே? இருக்குது பிள்ளை பிள்ளையில. ஓகே, மற்ற இப்ப என்ன பத்தினே சொல்றீங்க? நான் இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன். இப்ப யார சொல்லி கொண்டிருக்கீங்க தூரத்துல இருந்து? யாராவது? அவர் நேவிஸ் பிலிப். நான் சொன்னேன் பிள்ளையில பிள்ளை பிள்ளைண்டா எழுத்து பிள்ளை இருக்குன்னு சொல்லி வந்து. எழுத்து பிள்ளை இருக்குதானே, ஐயனால வித்தியாசம் இருக்குதானே, அதை உச்சரிக்கிறதா நான் சொன்னேன். சொல்லுங்க நேவிஸ், என்ன சொல்றீங்க? என்ன பதில் கூட? நான் சொல்ல வந்தேன் குறைவு என்று சொல்லி வந்தேன். குறை 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 குறவு குறவு குறவு. ஓகே. நான் அழு 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 ஓ அழு அழு அழுகை ரெண்டும் ஒரே விஷயம்தான். சரி, நான் வரிசை வசை என்று சொல்லி பார்க்கிறேன். இல்ல, அதுவும் கூட அவர் சொல்றார் ஒன்று பொறிச்சொல் மாதிரி. உங்களுக்கு எத்தனை சொல்றாரு? இப்ப அழுகன்றதும் உண்டு, அழுகுன்றதும் ஒரு பொருள்படுது ஒன்று. அது சரி. எனக்கு இது அம்மா பெற்ற என்னது, அம்மா பெற்ற என்ன வரியது, அதுக்கும் இதுக்கு எங்க பெறுதுன்னு விளங்கப்பட்டு அம்மா பெற்ற பெயர், அம்மா பெற்ற பெயர், அம்மா பெற்ற பெயரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, ரெண்டையும் முதலெழுத்தாக கொண்டு வருவேன் என்று சொல்றாரு. அப்ப இதை அழுன்றதுக்கு வருதா? அழுதலுக்கு முனிவர் அழுது கொண்டே இருக்குது. அது முனிவர் அழுதான் சொல்ல வரையில்லை. அவர் செய்யற செயல்ல உள்ள எழுத்து சொல்லுல முதலெழுத்தை முதலெழுத்து என் பெயர்னு சொல்றாரு. அதான் நான் தவம் எடுத்து போட்டுத்தான் அப்போதான் தடி என்று எடுத்தேன். அதான் தானாவே. சரி, தடி பார்க்கக்கூடிய பொருள் தானே. அதான் இது பார்க்க முடியாண்டா சொல்றாரு. தன்னை பார்க்க முடியாண்டா அவர் சொல்றாரு. எங்க வீட்டுல சொல்றாரு ஆத்மான்னு சொல்லப்படுது. ஆத்மா ஆத்மா பார்க்க முடியாது. சரி, ஆமா. ஆனா அதுக்கு இன்னொரு பேர், ரெண்டு ஆத்மா மூன்று எழுத்து வந்து ரெண்டு எழுத்து, அதுக்கு இன்னொரு பேரும் வேணும். அது அம்மா ஆமாண்டு சொல்றது.
சரி 57 ஆச்சு. நான் பதில சொல்லட்டேன் நான் உங்களுக்கு. சொல்லுங்க. எல்லாரும் மொழி என்ன விஷயம் வேணுமா? இதுவரைக்கும் பதில் சொன்னதுக்குள்ள சேனடேசன் 2 பதில் சொல்லி சொன்னா அதுல ஒரு சொல் சரியான சொல். ஆனா அவ சும்மா வாயதவரு சொன்னாவா இல்லை சும்மா வந்ததா தெரியல. பிள்ளைன்றதா? பிள்ளை பிள்ளை என்று சொன்னா தெரியுமா? இல்ல பிள்ளை என்பது சரியான சொல், சரியான பதில். ஆனா பிள்ளை இல்ல. அதாவது பிள்ளை என்ற சொல்லுல முதல் எழுத்து தீய மட்டும் கொண்டு வரைக்க என்னுடைய பேர் பெருமாள் பிள்ளை என்பது சரி. அடுத்தது முனிவர் செய்யும் தவத்துல முதல் எழுத்தை கொண்டு வர தவறு என்பது சரி. தவறு பிள்ளை தவறு தவம் செய்கிறார் அவர். தவத்தோட முதல் எழுத்தை கொண்டு என்னுடைய இன்னொரு பெயர் வரும். பிள்ளை என்ற சொல்லுன்ற முதல் எழுத்தை கொண்டு என்னோட ஒரு பெயர் வரும். பிழை தவறு என்றதான். நான் எப்படி இந்த பதிலுக்கு பொருத்தம் வருதுன்ற நாங்க சொல்லிடுறோம் கூட. முதல் 2 வரையும் விட்டுருக்கேன். கணக்கு வருவது நான் கணக்குல நான் இல்லை, கணக்குல நான் இருக்க மாட்டேன். நீங்களாம் கணக்குல என்ன கொண்டு வரீங்கன்னு சொல்றேன். என்னை அழைப்பதுனா உனக்கு பெரும் தொல்லையே, பிளவந்தா பெரிய பிரச்சனை. சிந்தை என்றும் சரியா இருந்தால் உன்னை அழைக்க மாட்டாரே, நாங்கள் எல்லாம் சரியா செய்தா பிழை வராதுன்ற சொல்றாரு. கண்ணில் ஒன்றும் தண்ணில் ஒன்றும் வைத்தே உன்னை அழைப்பாரே. அப்ப பாக்குறது ஒன்றா இருந்து செய்கிறது ஒன்றா இருந்து சொன்னா பிழை வரும்னு சொல்றாரு அவர். அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமை கெடுக்காதே, உந்தன் திறனை கொண்டு உன்னை வளர்த்து கொண்டு என்மேல் பழியத்திற்கு போடாதே. நீ புடவிட்டுட்டேன் தவறு செய்யிட்டான் எந்த பேர்ல சொல்லாது, நீ புடவிட்டு என்ன பழி போடாதேன்னு சொல்றாரு. நீ சரியா செய்து கொள், கொஞ்ச நேரம் சிந்திக்க வேணும், முன்னோர் சொன்னால் கேட்க வேணும், எனக்கு வாசை திறக்காதே. அது சொன்ன சரியா அனுபவம் உள்ளாக்கள் சொல்றதை கேட்டு நடந்து கொள்ளணும், என்ன தேவையெல்லாம் கூப்பிடாதுன்னு சொல்றாரு. அவசர வாழ்வில் அவசரப்பட்டு கொள்ளாதே, அவசரப்பட்டால் நானும் இருப்பேன், என்மேல் கோபம் கொள்ளாதே. இது புலங்கிறது உங்களுக்கு பிழை தவறு அப்படி இவர் என்ன சொல்றாருன்றது. எனக்கு வடிவம் கிடையாது, நான் இல்லா இடமும் கிடையாது, 2ல் ஒரு பெயரும் 3ல் ஒரு பெயரும் 2ம் எனக்கு உள்ள பெயராமே. தவறு சரி என்பது தவறு பிழை தவறு தெரியும். அம்மா பெற்ற பெயரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே. அம்மா பெற்ற பெயர்ன்றது அம்மா பிள்ளை பெறா, பிள்ளைக்கு வர சொல்லில முதல் எழுத்து பீனாவும், முனிவர் செய்யும் தவறுல முதல் எழுத்தையும் கொண்டு பிழை தவறு என்று வருவேன். எத்தனையோ மனிதனின் சிந்தனைக்குள் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், என் பெயரை சொல்வாயா. இது சர்மாண்ணா அந்த கணக்கு வரையக்குள்ள சரி புள்ள வருது, சரி புள்ளி என்று சொல்லிக்கலோ, அப்ப நீங்கள் அதுக்குள்ளே நில்லு கொண்டு சொல்லி இருக்கலாமே. ஒரு இல்ல அந்த பிள்ளைக்கு அடிக்கிற பிள்ளையா செய்தான் இந்த பிள்ளைக்கு அடிக்கணும், விதிமுறையில மீறி வந்தால தவறுக்காக தண்டிக்கணும் என்றதான். அப்ப தவறு பிழை. எனக்கு ஒரு புள்ளியா நீங்கள் பதில் என்று சொல்லிக்கதான் பிள்ளை பிள்ளைன்னு சொன்னீங்க. செல்லு நித்யானந்தன் பதில் என்று சொல்ல இல்லை, பேச்சு கொண்டு போய்க்க பிள்ளை என்று சொல்ல உபயோகப்படுத்தினவன் முதலே சொன்னது. எனக்கு தெரியும், நான் கேட்டதான் நீங்க பதில் அதுக்குள்ளேயே நின்று கொண்டு சிறந்திருந்தா இந்த தவத்தை தண்டிருப்போம். ஆனா தவறு என்று அப்படி சிந்திச்சு அவர் ஆரம்பத்திலே சொல்லி வந்தது ஒன்றுதான் வரும், 2க்கும் 1 தான். நீங்க எல்லாரும் அப்படி வர இல்லை சொல்றதுக்கு ஒரு தெரிஞ்சாலும் சொல்லல, ஒரு குத்துமதிப்பில் சொன்னே தவிர பதில் வர இல்லை. நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடும் கஷ்டப்பட்டுட்டேன் எல்லாரும். இந்த பாடல் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு நடந்த எண்ண பறவை நிகழ்ச்சியில் இந்த பாடல் ஒருவரப்பான பாடல் தான். இப்ப மீண்டும் பாடல நாங்க ஒன்றை கவனிக்க தவறிட்டோம். முதல் எழுத்து நீங்க ஒன்று சொன்னிதான் வித்தியாசம் ஒன்று சொல்லி இருக்கலாம். முதலாம் எழுத்தும் 2ஆம் எழுத்தும் சொன்னதா கவனிக்க தவறிட்டோம் நாங்க. ஆகவே நாங்க அந்த ஒன்றுலையும் அதுலதான் நாங்க பிள்ளை விட்டுட்டோம். அதுல அப்படித்தான் சொல்லிருக்கேன். என்னடா அம்மா பெற்ற பெயரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாய் எடுத்து வருவேனே. 2ல் ஒரு பெயரும் 3ல் ஒரு பெயரும். அப்ப 2யும் கனெக்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த வீடியோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க எல்லாம் நடக்கவெல்லாம் புடவுடையா இருக்கு. அப்ப யோசிச்சு பார்த்துருக்கலாம். இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனது, கார் நேரோட பார்க்கிங் பிள்ளைன்னு சொல்றதுக்கும் தவறுக்கும் 2க்கும் பொருத்தம் தானே. பிள்ளையும் பிள்ளையும் சரி, தவறும் சரி தானே. இல்ல பிள்ளை எப்படி வரும்? பிள்ளையும் பிள்ளையும் சரி, பிள்ளையும் சரியும் தான். பிள்ளையும்
தவறு ஒரு சொல்லு தவறும் தான் பதில். இப்ப நீங்க கொண்டு வருவீங்க ஜெயராஜன் அவர்களே அது போல சர்மா அவர்களே, அறிவு எந்த இடத்தில் பிழைக்கின்றது கொஞ்சம் கூறுங்க. நீங்க சொன்ன விட சரி, அது நான் முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொன்ன விடை அறிவு எந்த இடத்தில் பிழைக்கின்றது என்பதை. அம்மா பெற்ற பெயரில் ஒன்று, முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முதலாவது எடுத்து வருவேன் என்றதுக்கு பொருத்தமா இருக்கா அறிவுன்றது? அம்மா இதனை அதனை அறி என்று கூறுகிறார். கூறுறது அம்மா பெற்ற பெயர், அம்மா பெறுவது என்ன, இதை பெற்றுக் கொள்வார். அம்மா பிள்ளை தானே பெறாவா? பிள்ளைய நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. பிள்ளை அந்த என்ன சொல்றாருண்டா, அம்மா பெற்ற பெயரில் ஒன்று, பெற்ற பெயரில் ஒன்றா அம்மா பெற்ற பெயர் என்ன, பிள்ளை என்ற சொல்லில முதலாக எழுத்தேன்னு கொண்டு வர்றாரு. பிள்ளைய கொண்டு வரேன் சொல்லில முதல் எழுத்து. அதே முனிவர் செய்யும் செயலில் ஒன்று, முனிவர் செய்யும் செயல் தவம் என்ற சொல்லில முதல் எழுத்தை கொண்டு வர, இதை என்னுடைய பெயர் என்று சொல்றாரு. இதுக்கும் அம்மாக்கும் பிள்ளைக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த சொல்லில உள்ள முதல் எழுத்து என்னுடைய முதல் எழுத்தா பெரும் மட்டும் இல்ல அது பொருத்தம். நீங்க சொல்றது அவ்வளவு 100% பொருத்தம். அதுல நான் விளக்கம் இல்லை. நான் அறிவு என்றதான் நான் கேட்கின்றேன். இல்ல நீங்க சொல்றது உருவம் இல்லைன்றதை ஏற்றுக்கொள்றேன் நான். சரி, அறிவு என்றது அறிவு எல்லாருக்கும் தேவை. என்ன இவர் என்ன அழைக்காதுன்ற சொல்றாரு. இவர் என்ன அழைத்து தேவையில்லாம பிரச்சனை வளர்க்காதுன்னு சொல்றாரு. அப்ப அறிவு ஆசிரியர் கூப்பிட்டு பாடத்தை படிப்புகிறார். இதனை அறி என்ற பொருள் அதில் இருக்குது. அறிவுகளை கூறுகிறார். அறிவு அது சரி. நீங்க சொல்றது அறிவு வேணும்னு சொல்றேன். இங்க வேற என்ன தேவையில்லை கூப்பிடா நான் உனக்கு பிரச்சனை சொல்றேன். அப்ப எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அது. புலவுறது யாருக்கும் தேவையான விஷயம் இல்லை, தவறு செய்யறதும் யாருக்கும் தேவையான விஷயம் இல்லை. அப்ப தேவையில்லாத ஒரு விஷயம் தான் இது. என்ன கூப்பிடாத, சிந்தை என்றும் சரியா இருந்தால் என்னை அழைக்க மாட்டாரே. நீங்க எல்லாத்தையும் சரியா இருந்தா நான் உனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் அறிவு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லையா? கண்ணில் ஒன்றும் தன்னில் ஒன்றும் வைத்தே என்னை அழைப்பாரே. இப்ப இந்த ஒவ்வொரு வரைக்கும் இந்த வரி பொருத்தமாக வரணும்ன்றதான் இந்த நிகழ்ச்சியினுடைய எப்பவுமே நாங்கள் சொல்ற விஷயம். அதிகம் என்னை அழைக்காதே, அழைத்து நிலைமையை கெடுக்காதே. இதுக்கெல்லாம் அறிவு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் என்ன எல்லாத்துக்கும் அறிவு தேவைப்படும் தானே. என்ன எனவே நன்றி. ஓகே, சரி. எப்படி நீங்க அப்படி ஆராயும் போலதான் எங்களுக்கும் யோசிக்கக்கூடியதாக வருது. நாங்கள் அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுவோம். அப்பதான் எனக்கு கேள்வி கேட்க மாட்டோம். நாங்கள் யோசிக்கிறோம். இதே சொல்ல வச்சு அந்த ஒரு எழுத்த முதல் எழுத்த மாத்த சொன்னோடியாதான் எங்களை சிக்கல் வந்தது. நான் லலிதா சோதிராஜா. நன்றி அண்ணா, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. எல்லோருக்கும் இணைந்தமைக்கு நன்றி. வணக்கம். வருகின்றது எண்ண பறவை தோப்படுவோம். கே. சர்மா அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம், நன்றி.